1 பண்ணும். ஏன்னா டோட்டல் லென்த் வந்து எனக்கு இப்போ 5 அப்படின்னா எனக்கு லாஸ்ட் கேரக்டர் வந்து 4th பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால s டாட் லென்த் மைனஸ் 1 பண்ணாதான் எனக்கு கரெக்டாக ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கேரக்டராக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம இப்போ என்ன செக் பண்ணோம், நம்ம வந்து இப்போ ஸ்பேஸாக இருக்கா இல்லை கேரக்டராக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஸ்பேஸாக இருக்கு, இங்கே ஸ்பேஸாக இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு மூவ் பண்ணிடுவோம். கரெக்டா? அதாவது ஐயோட வேல்யூவை ஜாஸ்தி பண்ணுவீங்களா கம்மி பண்ணுவீங்களா? கம்மி பண்ணணும். ஏன்னா ஜாஸ்தி பண்ணீங்கன்னா நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் ஆவீங்க. ஸோ அதனால கம்மி பண்ணணும். ஸோ அதனால கம்மி பண்ற லாஜிக் தான் நம்ம எழுத போறோம். ஸோ while s டாட் கேரட் ஆஃப் i. ஸோ s டாட் கேரட் ஆஃப் iல எனக்கு என்ன இருக்கும், இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு ஸ்பேஸா இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்பேஸா இருக்கு. அண்ட் இன்னொரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சப்போஸ் ரிவர்ஸ்லேயே போயிட்டே இருக்கும், இங்கே எல்லாமே ஸ்பேஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் மட்டும் எழுதுறோம், ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மைனஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஐ மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஐயோட வேல்யூ ஃபுல்லாக டிக்ரிமெண்ட் ஆகி இது வரைக்கும் போயிடும். பட் ஆனால் இங்கே எனக்கு இதுக்கும் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ போச்சுன்னா 0க்கு மேலே போனால் எனக்கு நெகட்டிவில் போயிடும். அப்போது எனக்கு இண்டெக்ஸ் எஸ் டாட் கேரட் ஆஃப் மைனஸ் வரும்போது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன கண்டிஷன் இன்னொன்று செக் பண்ணுவோம், நம்ம ஐ மைனஸ் பண்ணிட்டே இருக்கனால அண்ட் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0, ஐ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகணும். ஸோ அப்போ எஸ் டாட் கேரட் ஆஃப்